Hello, good morning everyone. Welcome to STEM Studio. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று கிளாஸோட கண்டினியூவேஷனா பார்க்கலாம். ஸோ நேற்று கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன அப்படின்றத நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இன்னும் கிளியரா சொல்றேன். பிசிக்கல் குவான்டிட்டி, ஓகே. ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த குவான்டிட்டி எல்லாம் உங்களால மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டிஸை நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எனி குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. சரி, ஓகே. அப்போ பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று த நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்பீடை நம்ம எப்படி எழுதுவோம், 20 கிலோமீட்டர் per hour அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதுல இந்த 20 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மேக்னிடியூட், அதாவது இட் ஹாஸ் அ வேல்யூ. ஸோ கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு இருக்கும். அதுல ஒன்னு மேக்னிடியூட், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட். ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு அப்ப ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னென்ன இருக்கும், மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற திஸ் என், யூனிட் அப்படின்னு சொல்லப்படுற திஸ் யூ. ஸோ மேக்னிடியூட் அண்ட் யூனிட் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி அப்போ எப்படி எழுத முடியும் அப்படின்னா என் யூல எழுத முடியும். ஸோ என் இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட், யூ இஸ் நத்திங் பட் த யூனிட். ஸோ இந்த என் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ. ஓகே. ஸோ என்னும் யூவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், விச் மீன்ஸ் nu is equal to a constant. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ கிடைக்கும். n into u பண்ணீங்க அப்படின்னா you will have a constant. இதுல nன்றது மேக்னிடியூட், uன்றது யூனிட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ரைட். இப்போ இது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்தணும், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு யூனிட் இருக்கு, அந்த யூனிட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு யூனிட்டுக்கு மாத்த போறேன். ஸோ அதை எப்படி மாத்த, ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்துறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்துறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ரைட். இப்போ ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்தணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்ன இருக்கும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும் அண்ட் ஒரு யூனிட் இருக்கும். இதுதான் இருக்க போகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 மீட்டர்ஸை டேஷ் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ 100 மீட்டர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேஷ் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூமரிக்கல் ஒரு யூனிட் இருக்கு. ஸோ ஒரு நியூமரிக்கல் அண்ட் ஒரு யூனிட்டை நான் என்னவா மாத்த போறேன், அதாவது n1 u1 will be equal to n2 u2. இன்னொரு நியூமரிக்கல் வேல்யூவாவும் இன்னொரு யூனிட்டாவும் மாத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப எனக்கு n2 தான் கண்டுபிடிக்கணும், மீதி எல்லா வேல்யூஸும் எனக்கு தெரியும். ஸோ n2 நம்ம எப்படி எழுதுவோம், n2 is equal to n1 u1 divided by u2 which is equal to, இதுல இந்த n1 அப்படின்றது தான் 100. ஓகே. u1ன்றது என்ன, அப்போ u1 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மீட்டர். ஸோ மீட்டரை அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை நம்ம எப்படி எழுதுவோம், 10 to the power of -2 மீட்டர்னு எழுதுவோம். அதனால நான் இங்க என்ன எழுதிக்கிறேன்னா 10 to the power of -2 மீட்டர். ஸோ இங்கே மீட்டர் மீட்டர் கேன்சல் பண்ணிட்டா இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். 100 divided by, இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஆர் 1 divided by 100. ஸோ இங்கே நான் 1 divided by 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ 100 into இது மேல வந்துருமா, ஸோ into 100. ஸோ உங்களுக்கு n2 என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 மீட்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 100 மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10,000 சென்டிமீட்டரா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூவை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இப்போ இதே மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10,000 சென்டிமீட்டரை எவ்வளோ மீட்டரா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அது இன்னும் ஈஸியா வந்து நம்மளுக்கு புரியும். ரைட். இப்போ நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 10,000 சென்டிமீட்டர் என்கிட்ட இருக்கிறதா எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் வந்து சென்டிமீட்டர், திஸ் இஸ், ஸோ 10,000 சென்டிமீட்டர்
will be equal to dash மீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ இதே ஃபார்முலா தான், ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே மாற்றி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ N1ன்றது என்னது, இந்த இடத்துல N1 அப்படின்றது வந்து என்னன்னா இந்த 10,000. ஸோ அப்போ N1ன்றது 10,000. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 10,000 அப்படியே எழுதிக்கிறேன். சென்டிமீட்டருக்கு இப்போ வேல்யூ இருக்கு, அது 10 to the power of -2 divided by, இப்போ இங்க மீட்டர் நம்ம வெறும் மீட்டர் தான் இந்த இடத்துல போட்டுப்போம். ஓகேவா, இங்கேயும் அகைன் மீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்போ 10,000 into 1 divided by 100. அப்போ இதுவும் cancels. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 meter. Okay, so this is how you will find one unit to another unit. ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். அதுதான் வந்து இந்த மாதிரி சென்டிமீட்டர் கன்வர்ஷன், மீட்டர் கன்வர்ஷன், இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா இன்னும் ஈஸியா வந்து ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட், பேசிக்கான கன்வர்ஷன் மெத்தட்ஸ் வந்து நான் சொல்றேன், லைக் ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்றேன் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு 10 to the power of -6 மீட்டர். ரெண்டாவது 1 நானோமீட்டர் அப்படின்னு எழுதுவோம். நானோமீட்டர் அப்படின்றது 10 to the power of -9 மீட்டர். அண்ட் மூணாவது 1 ஆங்ஸ்டாங், ஆங்ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்ஸ்டாம். ஸோ ஆங்ஸ்டாம்ன்றது 1 A0ன்னு எழுதுவோம், which is equal to, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 10 to the power of -10 மீட்டர்ல வந்து என்ன பண்ணியிருப்போம்னா எழுதியிருப்போம். நாலாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபெர்மி, 1 ஃபெர்மி, இதுவுமே இம்பார்ட்டன்ட். 1 ஃபெர்மின்றது என்னது, 10 to the power of -15 மீட்டர். ஓகே, ஒரு குட்டி ஆட்டமோட சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1 ஃபெர்மி வந்து 10 to the power of 15 மீட்டர். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 AU, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு. ஸோ 1.5ன்னு வச்சுக்கலாம், 1.496, பட் 1.5ன்னு வச்சுக்கலாம் ஒரு ஈஸியான கால்குலேஷனுக்காக. ஓகே, 1.5 into 10 to the power of 11 மீட்டர். இதே மாதிரி இன்னும் இம்பார்ட்டன்டானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது 1 லைட் இயர். ஒரு லைட் இயர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ 1 லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு 9.467 into 10 to the power of 15 meter. அடுத்து 1 parasecond. 1 parasecond. 1 parasecond றது 3.08 into 10 to the power of 16 meter. ஸோ இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஞாபகம் வச்சுக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு மற்றது எல்லாமே ஈஸியாக வந்துடும். இது எல்லாமே வந்து லென்த்துக்கு. இதே மாதிரி மாஸோட கன்வர்ஷன்ஸும் இருக்கு. மாஸோட கன்வர்ஷன்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா 10 to the power of -2 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டர் கன்வர்ஷன்ஸ்ல வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு, which is N1U1 is equal to N2U2. இதுல தெரிஞ்ச குவான்டிட்டிஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா from one unit to another unit conversion will be easy. Thank you so much. ஓகே, நம்ம எப்படி வந்து லென்த்துக்கு வந்து ஒரு சில கன்வர்ஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி மாஸுக்குமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சில கன்வர்ஷன்ஸ் வந்து தேவை. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 1 குவென்டால்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ 1 குவென்டால் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா 100 kg. ஸோ இங்கே எல்லாமே நம்ம கேஜியில் தான் எழுத போகிறோம். ஸோ அதனால 100 kg. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா 1 டன். 1 டன்னை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1000 kgல எழுதுவோம். 1000 kg. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம 10 குவென்டால் அப்படின்றதையும் எழுதலாம். ஸோ 10 குவென்டால் அதுலேயுமே எழுதலாம். மூணாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மெகா கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மெகா கிராம் அப்படின்னு. 1 மெகா கிராம்ன்றது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of 3 kgல நம்ம எழுதுவோம். நாலாவதா வந்து பார்த்தோம்னா 1 கிகா கிராம். 1 கிகா கிராம் வந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா 10 to the power of 6 kgல எழுத போறோம். அஞ்சாவதா வந்து 1 டெராகிராம். ஸோ இந்த 1 டெராகிராம் அப்படின்றது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 to the power of 9 kg. ஆறாவதா 1 ஸ்லக்.
1 slugோட வேல்யூ வந்து 14.757 kg and ஏழாவதா 1 pound 1 pound வந்து எவ்வளோ அப்படின்னா 0.4536 kg. ஸோ இது ஏழுமே நம்மளுக்கு ஞாபகம் இருந்தா நம்மளால மாஸ் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ மாஸ்ல இருந்து ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த பேசிக்கான கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதே மாதிரி டைமுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சில குவான்டிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று 1 millisecond 1 millisecondன்றது 10 to the power of -3 second. and ரெண்டாவது 1 microsecond 1 microsecondன்றது 10 to the power of -6 second. மூணாவது 1 shakeன்றது நானோ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வர்றது. ஸோ அதனால 10 to the power of -8 second. இதுக்கப்புறம் 1 nanosecondன்றது 10 to the power of -9 second. அடுத்து 1 hourன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 60 minutes. ஆறாவது 1 டேன்றது எவ்வளோ 24 hours இருக்கு ஒரு டேல. ஸோ அதனால 24 hours. ஏழாவது 1 இயர்ன்றது 365 days. செகண்ட்ஸ்ல எழுதணும் அப்படின்னா 3.15 into 10 to the power of 7 seconds. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டாவது 1 century 1 centuryன்றது என்னது 100 years. நம்ம ஒரு செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால 100 years. ஸோ இது எல்லாமே வந்து டைம் கன்வர்ஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்னா இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சா நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாற்ற முடியும். எப்படி நான் சொன்ன ஃபார்முலாஸ் வச்சு n1 u1 is equal to n2 u2. ஸோ இந்த பேசிக் கன்வர்ஷன் ஃபார்முலாஸ் வச்சு உங்களால என்ன பண்ணிடணும் ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட்டுக்கு சேஞ்ச் பண்ண. ரைட், இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இதை வச்சு. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 6.4. Okay, I will write the question. Okay, the wavelength of light is of the order. Okay, wavelength of light வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா wavelength of light எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6400 angstrom. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா you have to convert this into micron and meter. ரெண்டுத்துலையுமே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று மைக்ரான்ல இன்னொன்று மீட்டர்ல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும் 1 angstrom is equal to 10 to the power of -10 மீட்டர்னு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம 6400 angstromக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம 6400 angstrom is equal to dash மீட்டர்னு எழுதிக்கிறோம். அப்போ எனக்கு என்ன இங்கிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதுதான் வந்து n1 u1 which is equal to n2 u2. அப்ப n2 is equal to என்ன வரும் n1 u1 divided by u2. So which is equal to n1 இருந்து 6400 into 10 to the power of angstrom ன்றது -10 divided by meter. ஸோ இங்கேயுமே ஒரு மீட்டர் இருக்கும், அதனால அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 6.4 into 10 to the power of -7 மீட்டர் கிடைக்கும். ஸோ மீட்டர்ல நம்மளால என்ன பண்ண முடியுது இதே மாதிரியே ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எழுதிட முடியும். மீட்டர்ல இதே மாதிரியே நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிடுவோம். இன்னும் கிளியரா பார்க்கணும்னா 6400 into 1 divided by 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கும். இதுவும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டதுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல நான் வந்து இங்கே கொண்டு வரேன். ஸோ அதனால 10ல வந்து உங்களுக்கு 3 zeros வந்து கட் ஆயிருது நான் இங்கே பாயிண்ட் வைக்கிறதுனால. அதனால 6.4 into 10 to the power of -7. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 6.4 into 10 to the power of 7 மீட்டர் வரைக்கும். இப்போ இதை நம்ம மைக்ரான்ஸ்ல கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம 1 மைக்ரானுக்கு நம்ம இதை எழுத போறோம். ஆல்ரெடி 1 மீட்டருக்கு எவ்வளோன்றதை நம்ம எழுதிட்டோம். ஸோ இதே ஃபார்முலால n2 is equal to என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா n2 is equal to n1 u1 divided by u2. So which is equal to இதுல n1ன்றது வந்து
இந்த மீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்க மீட்டர் ஃபார்மேஷன். ஸோ 6.4 into 10 to the power of -7 மீட்டர்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை U2 அப்படின்றது என்னது? U2ன்றது 1 மைக்ரான். ஓகே, 1 மைக்ரான்ன்றது தான் U2. ஓகே, இது N1, இது U1, இது N2, இது U2. ஸோ மைக்ரான்ன்றது வந்து என்ன அப்படின்னா 10 to the power of -6 மீட்டர்ல இருக்கும். அப்ப நான் இதை கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 6.4 into 10 to the power of 1 divided by 1, 2, 3, 4, 5, 6, 7 divided by 1 divided by 1, 2, 3, 4, 5, 6. Okay, so 6. So இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6.4 மட்டும் வெளியில வச்சுட்டு நான் அப்படியே வந்து இந்த டிவிஷனை வந்து மேலே கொண்டு வரேன். அதாவது 1 divided by 1, 2, 3, 4, 5, 6, 7 into 1, 2, 3, 4, 5, 6 divided by 1. So அப்போ 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6 which is equal to 6.4 divided by 10 ன்னு வந்திருக்கு. அப்ப 6.4 divided by 10 வந்து என்னது? 0.64 மைக்ரான் மீட்டர். ஓகே, ஆர் மைக்ரான். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆன்சரா கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. என்னன்னா how many microns are there in 1 light year? ஒரு லைட் இயர்ல எத்தனை மைக்ரோன்ஸ் இருக்கு? ஸோ 1 light yearோட ஃபார்முலா வந்து இது 1 light year மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா மைக்ரான்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 light year is equal to dash மைக்ரோமீட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1ன்றது நம்மளோட N1 numerical value 1 யூனிட் U1 which is equal to N2 U2. இதே மாதிரி N2 is equal to நம்ம என்ன பண்ணுவோம்? N1 U1 divided by U2 கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆன்சர் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா approximately 10 to the power of 22 லைட் இயரா இருக்கும். ஸோ சாரி மைக்ரான்ஸா இருக்கும், மைக்ரான் மீட்டரா இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத செக் பண்ணி வருது இல்லை அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.